அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மாகாளய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வர்றது. எந்த அமாவாசையை மிஸ் பண்ணாலும் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. வாங்க, என்னென்னலாம் பண்ண சொல்லு. வா. அது 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 எல்லாமே வீடியோஸில் நீ அப்படியே காட்டு. ஆமாம், அதை சொல்லுன்னா நான் காமிச்சிருவேன்ல. அது என்னென்னா, நம்ம பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் அதில் பால், தயிர், நெய் எல்லாம் விட்டு பிசைஞ்சி, இது தனியாக அது தனியாக வெள்ளை எள்ளு போட்டு பிசைஞ்சி, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுவும் அதுக்கு பொட்டு பூ எல்லாம் வச்சுட்டு, இதுக்கும் எல்லா உருண்டைக்கும் நம்ம போட்டு மஞ்சள் வச்சுட்டு பூ எல்லாம் சுற்றி வச்சுட்டு, எள்ளு கையில் எடுத்து எள்ளை தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, அதுக்கு ஆரத்தி சாமியெல்லாம் காட்டிட்டு, அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தில் விடணும்னு சொன்னாங்க. நான் மாட்டுக்கு வச்சிடலான்னு சொன்னேன். எல்லாருமே அது அப்படி தண்ணியில் தான் விடணும், தர்ப்பணம் அப்படின்றது. அதனால் நம்மளும் போயிட்டு தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு 9 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா தான் சமையல் இதெல்லாம் இப்போ கடகட நான் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வீட்டில் நான் காலையில் ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தேன். அதாவது இத்தனை வருஷமாக நான் இதெல்லாம் பண்ணது கிடையாது. என்னென்னா, நமக்கு தெரியாத விஷயம் ஒரு வாட்டி தெரியும் போது அதை நம்மளும் அந்த மாதிரி பண்ணிடலாம். அப்பாவுக்கு இது மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது. குளத்தங்கரைக்கு போய் ஐயர் கையால் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. வெறும் வீட்டை வாடசல் சுத்தம் பண்ணிவிட்டு ஆக்கி அரிச்சு படைச்சா மட்டும் போதும். அப்பா அது அவருக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் போகலன்னதும் நான் என்ன பண்ணிட்டேன், போகலன்னா வீட்லேயே இப்படி செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் அந்த மாதிரி பண்ணி இந்த அமாவாசையை நான் சிறப்பாக கும்பிட்டாச்சு. இறந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க நம்மளை எப்பயும் வாழ்த்தணும், அவங்க நல்லாரு நம்மளை சொல்லணும். ஏதாவது செய்து தவறு ஏதாவது பண்ணியிருந்தாலோ மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாளில் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம எல்லாம் பண்ணலாம். நம்ம வீட்டில் 15 நாள் இருப்பாங்களாம் அவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள். இப்போ இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு, அதுக்கப்புறம் மோர் கரைச்சி வச்சாச்சு, நெய், இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுட்டேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாயசத்தில் நான் பாலெல்லாம் ஊற்றலை. இந்த மாதிரி பாயசம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை தட்டிட்டு பீன்ஸு, கேரட்டு பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டில் அமாவாசை ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பாய்.